வணக்கம். நம்ம கண்ணு முன்னாடியே உலக அரசியல் மொத்தமா மாறப்போகுதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. நிஜமாவா? வாங்க அதுல என்னதான் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டோட ஆரம்பமே ஒரு வினோதமான கேள்விதான். இது ஏதோ பெரிய புதிரோட முதல் துண்டு மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கான விட நமக்கு கிடைக்கும். சரி, அந்த புதிரோட முதல் துண்ட பார்க்கலாம். இது உலக அரசியல்ல ஒரு பெரிய பூகம்பத்தையே உண்டாக்க போற விஷயம். என்னன்னு நினைக்கிறீங்க? வேறொன்னுமில்ல, ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது யுஎன்கே நேரடியா ஒரு சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் யுஎன்கே போட்டியா ஒரு புது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை ரகசியமா உருவாக்கிட்டு இருக்காராம். என்னது, இது நிஜமா நடக்குமா? இந்த புது அமைப்புக்கு பேரு போர்ட் ஆஃப் பீஸ், அதாவது சமாதான வாரியம். வெளியில பாக்குறதுக்கு இதோட நோக்கம் காசால அமைதிய கொண்டு வந்து அதை திரும்ப கட்டமைக்கிறதான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதோட உண்மையான நோக்கம் அதுதானான்னு ஒரு கேள்வி எழும்புதில்ல. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த போர்ட்ல சேரணும்னா எந்த நாடா இருந்தாலும் சரி, என்ட்ரி ஃபீஸா $1 பில்லியன் கட்டணுமா? அடேங்கப்பா, இது ஏதோ பணக்கார நாடுகளுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப் மாதிரி தெரியல. இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. காசாவுக்கான ஒரு ப்ராஜெக்டா ஆரம்பிச்சது இப்போ அப்படியே யூ டர்ன் அடிச்சு யுஎன் மாதிரி ஒரு ஜெனரல் இன்டர்நேஷனல் பாடியா மாறிக்கிட்டு வருதுன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இதுல ரஷ்யா, பெலாரஸ் மாதிரியான நாடுகளுக்கும் இன்விடேஷன் போயிருக்கான். யோசிச்சு பாருங்க, உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு மூவ், இது உலக அரசியல்ல பெரிய சலசலப்ப உண்டு பண்ணிருக்கு. இப்போ இந்த ரெண்டு அமைப்பையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிய வருது. இந்த போர்ட் ஆஃப் பீஸோட லோகோ யுஎன் லோகோ மாதிரியே தான் இருக்கான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். யுஎன் லோகோல முழு உலகமும் தெரியும், ஆனா இதுல அமெரிக்கா மட்டும்தான் சென்டரா தெரியுதான். சரி, இப்படி ஒரு புது ஆர்கனைசேஷன் உருவாகிறது மத்த நாடுகளோட உறவுல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது. அது எப்படி ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் ஒரு செயின் ரியாக்ஷனை பத்தி சொல்லுது. முதல்ல அமெரிக்கா கனடாவை மிரட்டுது. உடனே கனடா சீனா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இந்தியா கூட நெருக்கமாகுது. இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட அரசியல் மூவா இருக்குமோ? கனடா இந்தியா உறவு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஆசியாவோட 2 பெரிய ஜாம்பவான்கள், அதாவது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இப்ப நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த புதிருக்கு விட கிடைச்சிருச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த டான்ஸ் ஆடுற டிராகன் வேற யாரும் இல்ல, சைனா தான். அந்த யானை நம்ம இந்தியா தான். பல வருஷமா எதிரிகளா பாத்துக்கிட்டு இருந்த 2 நாடுகள், அவங்களுக்குள்ள இப்படி ஒரு மாற்றமா? நம்பவே முடியல. இந்தியா எங்க எதிரி மட்டும் இல்ல, எங்க நண்பரும் தான சைனா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறதா இந்த ரிப்போர்ட் சொல்லுது. பாருங்க, இது வெறும் பேச்சுவார்த்தையோட நிக்காது, ஒரு பவர்ஃபுல்லான கூட்டணியோட ஆரம்பம்னு இந்த ரிப்போர்ட் அடிச்சு சொல்லுது. ஒருவேளை இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சிட்டா அப்புறம் அமெரிக்காவுக்கு இங்க வேலையே இல்ல அப்படிங்கிற நிலைமை வந்துரும்னு கணிக்கிறாங்க. ஓகே, யுஎன்க்கு ஒரு போட்டி, மாறிக்கிட்டு இருக்கிற உலக நாடுகள் கூட்டணி, ஆசியால ஒரு புது பவர். இந்த எல்லா பீஸையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? ஒரு பக்கம் யுஎனுக்கு ஒரு போட்டியாளர், இன்னொரு பக்கம் சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு ஆசிய கூட்டணி. இதுக்கு நடுவுல வட அமெரிக்காக்குள்ளேயே ஒரு பிளவு. இதுதான் இந்த ரிப்போர்ட்டோட ஃபைனல் கணிப்பு. இது எல்லாமே தனித்தனியா நடக்கிற சம்பவங்கள் இல்ல, இது எல்லாமே ஒரு பெரிய பிளானோட உலக அளவிலான ஒரு மாற்றத்தோட அறிகுறிகள் தான இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா? அதாவது இந்த ரிப்போர்ட் படி உலகம் 2ஆ உடைய போகுது. புது தலைவர்கள், புது அதிகார மையங்கள்னு ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாக போகுது. அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?